ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம இந்தியா அபார வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்படி இருக்க அடிலேட்டில் டே அண்ட் நைட்டாக இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நம்ம இந்தியா அடுத்த ஆட்டமாக விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் நல்ல ஃபார்மில் இருக்கிற பும்ரா அவரே கேப்டனாக தொடரட்டும் அப்படின்னு ஒரு தரப்பும், அதே போல் இன்னொரு தரப்பு இல்லை ரோஹித் சர்மா இல்லாததால் தான் பும்ரா அவர் கேப்டனாக இருந்தார், ரோஹித் சர்மா வந்ததுமே அவர் தான் கேப்டன்சி செய்யணும் அப்படின்னு மற்றொரு தரப்பும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க திடீர்னு இன்னைக்கு விராட் கோலி அவர் ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவு தராமல் ஜஸ்பிரீத் பும்ரா அவருக்கு கேப்டனாக பும்ரா அவர் தான் இருக்கணும் அப்படின்னு பும்ராவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது ரோஹித் சர்மா அவருடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்னையும் கோலி அவர் குறிப்பிட்டு இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நிச்சயமா பும்ரா அவர் தான் கேப்டன்சி செய்யணும் அப்படின்னு ரோஹித் அவருக்கு எதிராக கோலி பார்த்தீங்கன்னா தற்போது அவரும் வலியுறுத்தியிருக்காரு. ஸோ அப்படி இன்னைக்கு கொடுத்த பேட்டியில் கோலி அவர் சொல்லியிருக்க முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நானும் இந்திய அணியின் கேப்டனாக இதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப பேட்டிங்கில் ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் என்னுடைய கேப்டன்சியை விட்டு வெளியே வந்து ரோஹித் சர்மா அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுத்துருந்தேன். அதே நிலைமை தான் இப்போ ரோஹித் சர்மா அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து தொடரில் ரோஹித் சர்மா அவர் எந்த அளவுக்கு ஃபார்ம் அவுட்டில் இருந்தார் அப்படின்னு நம்ம எல்லாருமே கண் கூட பார்க்க முடிஞ்சுது. இப்போ ஆஸ்திரேலியா தொடர்லையும் எடுத்தவுடனே ரோஹித் சர்மா அவருக்கு பேட்டிங் பொறுப்பு கேப்டன்சி பொறுப்பு இந்த இரண்டையுமே கொடுத்தோம்னா ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற ரோஹித் சர்மா அவரால் மீண்டும் எழுந்து வர முடியாது. அவரால் பேட்டிங்கும் ஒழுங்காக பண்ண முடியாது, கண்டிப்பாக கேப்டன்சியையும் ஒழுங்காக பண்ண முடியாது. இதனால் ரோஹித் சர்மா அவருக்கு பேட்டிங்கில் கெட்ட பேர் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அணியும் ஆட்டம் தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்படும். அதனால் ரோஹித் சர்மா அவருடைய பணி சுமையை குறைக்கணும் அப்படின்னா அவர் இப்போதைக்கு பேட்டிங்கில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணட்டும். கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் பும்ரா அவர் கரெக்டாக அணியை வழி நடத்துகிறாரு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் டே அண்ட் நைட்டு பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்ப கடுமையான சவாலான ஆட்டம். அந்த சவாலை ரோஹித் சர்மா அவர் பேட்டிங்கில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. அதனால் பும்ரா அவரே தொடர்ந்து கேப்டன்சி பண்ணார்னா அட்லீஸ்ட் இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்காவது பும்ரா கேப்டன்சி வழி நடத்தினா நிச்சயமாக இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரோஹித் சர்மா அவர் தான் கேப்டன்சியை எடுத்து பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டார்னா கண்டிப்பாக அவருக்கு அது கூடுதல் ப்ரெஷர், கேப்டன்சி ப்ரெஷர் அதே போல் பேட்டிங் ப்ரெஷர் இரண்டுமே சேர்ந்து ரோஹித் சர்மா அவரை சரியாக செயல்பட விடாமல் ஆக்கிடும். கண்டிப்பாக அது இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் அந்த ரிஸ்கை ரோஹித் சர்மா அவர் எடுக்க வேண்டாம். இது நான் ரோஹித் சர்மா அவருடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு கோலி அவரே பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் கேப்டனாக அட்லீஸ்ட் இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் பிங்க் பால் டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னால பும்ரா அவரே இந்திய அணியின் கேப்டனாக தொடரணும், இதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அவர் கேப்டன்சி வேண்டாம் அப்படின்னு விராட் கோலி இந்த பதிவை இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கோலி அவர் சொல்லியிருக்க இந்த முக்கியமான விஷயம் பும்ரா அவருக்கு சாதகமான விஷயமா பார்க்குறீங்களா இல்லை அவருக்கு எதிரான விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்களா? உங்கள் கருத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள்.